குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் மந்த்லி டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் போடுங்கன்னு சொல்கிறீங்க. அதோடைய கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் லிமிடேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் மஸ்டர்ட் ரியாக்ஷன் கம்பல்சரியில் கேட்பாங்க. 2-3 எக்ஸாம் கம்பல்சரியில் மஸ்டர்ட் ரியாக்ஷன் மட்டுமே கேட்பாங்க. 2 மார்க் பார்த்துக்கோங்க. நைட்ரோஃபார்ம் ஆசிஃபார்ம் முடிஞ்சால் படிங்க, இன்சைடில் கேட்பாங்க. இப்போ 3 மார்க் கொஷினில் வந்து சாட்மேயர் ரியாக்ஷன், அப்புறம் கேப்ரியல் தாலிமைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படித்தே ஆகணும். அப்புறம் 5 மார்க்கில் வந்து வேர்னஸ் தியரி வந்து ஈஸியாக எடுக்கலாம். 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம், அதை படித்து வைக்கிறது நல்லது. அப்புறம் 22 கொஷின்ஸ் நர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சு நர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. 3 மார்க் 2 மார்க்கில் கேட்பாங்க, சம்டைம் மொத்தமாகவே 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. அப்புறம் ஹவ் வில் யூ கன்வெர்ட் நைட்ரோபென்சின் இன்டு தி ஃபாலோவிங், இதெல்லாம் வந்து புக் பேக்கில் வராது, நம்ம இன்சைடாக படிக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் தான். இதில் இருக்கிறதே தான் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடாது, படிங்க. அது கூட வந்து இதை வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸு. தேங்க்யூ.